வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காலை 11:30 மணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மழையானது பொழிந்தது, 13 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் என்றெல்லாம் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. நேற்று 8:30 மணியிலிருந்து இன்று காலை 8:30 மணி வரை ஒரு 24 மணி நேரம். இரவு தான் மழையானது நல்ல தீவிரமாச்சு. ஒரு 10:30 மணி 10 மணிக்கு மேலே தான் வட உள் மாவட்டங்களில் நேற்று மழை தீவிரமானது. அந்த மழை அப்படியே 11:30 மணிக்கு பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களை துவம்சம் செய்து 14 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் நெய்வேலியில் மழையானது கொட்டியை தீர்த்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வட தமிழகத்திற்கும் விடிய விடிய மழையையும் கொட்டி தீர்த்து நம்முடைய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு விடியற்காலையிலும் மழை பொழிவு பரவி அங்கும் கொட்டி தீர்த்து காலையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை இயக்கத்தையும் வரவழைத்து கடைசியில் மழை விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்று எந்தெந்த மாவட்டங்களில் என்றும் நேற்றை போலவே மழை இருக்கும். ஆனால் நேற்றை விட இன்று கூடுதல் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பொழிவு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? சென்னையில் மட்டும்தான் இப்போ மேகமூட்டமாக இருக்குது. சென்னை ஒரு சில பகுதிகளை தவிர்த்து மீதி எல்லாமே வெயில் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி மழை பொழிவு மாலையே தொடங்கிடும். 2 சுற்று மழைகள் இருக்கிறது. இன்று தென் தமிழகத்தையும் புரட்டி போட்டு தான் வட தமிழகத்திற்கு மழையானது படையெடுக்கும். ஓகேங்களா? வட தமிழகத்திற்கு இன்றும் நள்ளிரவு, இரவு, அதிகாலையில் ஒரு நல்ல மழை பொழிவு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஹெவியஸ்ட் ரெயின்ஃபாலை வட தமிழ்நாடு பெறுவதற்கு வாய்ப்பு உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு கிழக்கு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் இந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் கண்டிப்பாக இருக்கும். 100% பார்த்திங்கன்னா இருக்க போகுது. இந்த மாவட்டங்களில் உறுதியான மழை பொழிவு. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்களில் தொடர் மழைன்னு சொல்லியிருக்கீங்க. தென் மாவட்டங்களில் மட்டும் என்ன மழையே பெய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக தொடர்ந்து கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது. தென் மாவட்டங்கள் என்ன பாவப்பட்ட ஜென்மங்களா அப்படின்னு சொல்லிட்டோம் சில விதமான கமெண்ட் வருகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒட்டு மொத்தமாக தென் தமிழகம் முழுவதுமே இன்று ஒரு கடும் வெயில். ஓகேங்களா? ரொம்ப ஒரு கடும் வெயில் இருக்கிறது. இந்த வெயில் ஒட்டு மொத்தமாக இன்று மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இன்றைக்கி தென் மாவட்டங்களில் கூட நல்ல மழை பொழிவு, ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் மதுரை தென் மாவட்டம் தான். மதுரை, சிவகங்கை, சிவகங்கை, நம்முடைய திண்டுக்கல், தேனி, ராமநாடு, அப்புறம் திருநெல்வேலி, தென்காசி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் கண்டிப்பாக 100% பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஒரு மழை பொழிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீக் ரெயின்ஃபால் தென் தமிழ்நாட்டுக்கு இருக்கும். நைட்டும் இன்றைக்கி ஒரு வெதர் ரிப்போர்ட் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இரவு நேரத்துலேயும் இன்றைக்கி ஒரு வெதர் ரிப்போர்ட் கொடுக்கப்படும். ஒரு 5 மணி நிலவரப்படி அப்போது இருக்கக்கூடிய வானிலை என்ன மாதிரியாக இருக்குது, எப்படி அப்படின்றத எல்லாத்தையுமே A to Z பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலின் சார்பாக அறிவிக்கப்படும். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் தாங்க திருப்பி 17ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 15 வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா பகுதியுமே திருப்தி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.